கடவுளை கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அதுதானக்கா என்ன சொல்கிறது, ஒரு தேவையும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா திடீரென்று ஒரு காடு மாதிரி ஒன்றுக்கு வந்துட்டு உள்ளட்டா. அப்போ வந்து லைட்டாக எங்களுக்குமே பயமாக இருந்துச்சு, என்னடா அப்போ இதுக்குள்ளே எப்படி ஆக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் ஜெஃப்னால இப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு அக்கா தனியொரு ஆளாக வாழ்கிற அப்படின்னு வந்துட்டு ஒரு திரளான விஷயமாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு பார்ப்போம். சரி தானே வார சனம் கூட ஒரு இதாக தண்டாப்பா பார்க்குது, என்னடாப்பா செய்கிறாங்க அப்படின்னு மாதிரி. இப்போ நான் கூட இந்த வீட்டில் தனியாக இருந்து வாழ மாட்டேன். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ எனக்கு என்ன தெரியும். விசாரிக்கிறோமா போகிற இடம் கிடைக்கல. எவ்வளோ காலமாக இப்போ இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ 5 வருஷமா ஆகுது. அம்மா இருந்தபடியே இருந்து நாங்கள். அம்மா எப்போ இருந்துவா? அப்போ போன வருஷம் 7ஆம் மாதம். அதுக்கா நீங்கள் இப்போ இங்கே வந்து தனியாக இருக்கிறன்ற வந்து தனியாக தான் இதுக்குள்ள படுத்து நான் பூட்டி போட்டு நாயல் குலைக்கும் பயந்தான் கடவுளை கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அதுதானக்கா என்ன சொல்கிறது, ஒரு தேவையும் இல்லை எனக்கு. பெரும்பரமான எல்லாம் வசதியாக இருக்கணும். எல்லாரும் போட்டு நான் இந்த நிலம இந்த கிணத்துக்கு விழுந்து குடிச்சாகலாம். என் பிள்ளைகளுக்காக தான் நான் இருக்கிறேன். என் பொம்பளை பிள்ளை தனிச்சு போவேன். எத்தனை வயசு மகளுக்கு இப்போ? அவாவுக்கு 9 வயசு. 9 வயசா? ஓகே. அப்போ மகள் பிறந்தப்ப வட்டுக்கோட்டை வந்துட்டேன். இப்படி ஒவ்வொரு வீடு தான் மாறி மாறி இருக்கிறது. அவரும் வந்தவரா? இல்லை இல்லை, அவர் வரையில. கடைசி பிள்ளைக்கு எத்தனை வயசு கூட? அவருக்கு இப்போ 7 வயசு. 7 வயசு. அப்போ அவர் வேற அவன் இப்படி கடைசி பிள்ளை வந்தது? கடைசி பிள்ளை பர்ஸ் அடிக்கிறோம் இல்லை ஒன்றும் இல்லை எடுக்கல. 2009 மூத்தவர் வந்தவரா? 2 மூத்தவருக்கு இப்போ எத்தனை வயசு? 13 வயசு. நீங்கள் மூத்த பிள்ளைக்கு என்னென்னு 13 வராது, 15 வரும், 14 வரும் அட்லீஸ்ட். கதவை தட்டுனாக்கா இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்க. இப்போ இவன் வந்து உங்களோட கதவை தட்டுனா நீங்கள் என்ன செய்வீங்க? கத்துவீங்க, ஊரை கூப்பிடுவீங்க, பொழுசு போவீங்க, அப்படி தானே செய்வீங்க. அதுதானே என் நோமன். இப்போ அவர் வந்து கதவை தட்டினவரை நீங்கள் எப்படி கூப்பிட்டு வீட்டோட வச்சுருந்தீங்க? ஸோ அதால் வந்து நான் அவங்கள குறை கூறையில் இருந்தாலும் ஒரு சகோதரமாக நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து போகிறது தான் நல்ல மக்கள். சரி தானே? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் பண்டத்தரிப்பு சில்லாலை என்றது தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைய காலையில் வந்து நான் எழும்பி இருக்கிறப்போ வந்து ஒரு கோல் வந்து ஒரு 2-3 தடவை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆன்சர் பண்ணி கதைக்கிறப்ப வந்து ஒரு அக்காவரால் கதைச்சி தான் தம்பி நான் அப்படி பண்டத்தரிப்புலேருந்து கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லுங்கக்காண்ட எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்க, நான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ வந்து என் கணவர் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டார். எனக்கு 4 பிள்ளைகள் எல்லாரையும் வந்துட்டு பார்க்க கஷ்டத்தை வந்துட்டு நான் கொஸ்டெல்லாம் விட்டு படிப்பிக்கிறேன். நான் வந்து தனியத்தான் இருக்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு இருக்க வீடு இல்லை, நிரந்தரமான ஒரு காணி இல்லை, ஒரு வசதியுமே இல்லை. அவருக்கு வந்து பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியே செஞ்சு தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அக்கா கேட்டிருந்தா. அப்போ நான் யோசித்தேன், ஓகே வந்து இப்போ கணவரும் இல்லாமல் வந்து இருக்கிறேன் அண்ட் வந்து 4 பிள்ளைகள் ரெண்டுக்குள்ள உண்மையிலே ஒரு கஷ்டம் இருக்கும் தானே. அப்போ நான் சொன்னேன், சரி அக்கா நான் ஜெஃப்னா சைட் தான் வருவேன், அதுவும் பண்டத்தரிப்பு வந்துட்டு நாங்கள் வீடியோ செஞ்சதே இல்லை. ஓகே இது ஃபஸ்ட் டைமாக பண்டத்தரிப்புலையும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சாக இருக்கட்டும், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பண்டத்தரிப்பு சில்லாலைக்கு வந்துட்டு கால் பண்ணுறப்போ வந்து அக்கா சொன்னால் நான் வந்து இந்த என்ன கோயிலா கதிரமாதா கோயிலோ இது ஒரு கோயில் உண்டு. ஸோ அதுக்கு பக்கத்தை வந்து நிற்கிறேன் தம்பி, நீங்கள் உள்ளுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே அக்கா அப்போ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா திடீரென்று ஒரு காடு மாதிரி ஒன்றுக்கு வந்துட்டு உள்ளட்டா. அப்போ வந்து லைட்டாக எங்களுக்குமே பயமாக இருந்துச்சு, என்னடா அப்போ இதுக்குள்ளே எப்படி ஆக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து காரை தொலைவிலே வந்து விட்டுட்டு நடந்து தான் வந்தோம். உண்மையிலே வந்து என்ன சொல்கிறோம், இந்த படங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் சிலர் வந்துட்டு இப்போ ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே போகும், பின்னால் போயிட்டு பார்த்தா ஆள் மறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் 3 பேருமே வந்துட்டு போயிட்டு பார்த்தோம், அக்கா நிற்கிறா. ஸோ வந்து கிள்ளியும் பார்த்தோம், ஓகே நிஜம்தான் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ நாங்கள் கேட்டோனாக்கா உங்களுக்கு இப்போ நாங்கள் இங்கே என்ன செஞ்சு தரோம்னு சொல்ல, இங்கே ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாங்கள் இப்போ கார் நகரில் வந்துட்டு ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணி தாங்க அண்டு அப்படி வந்து நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், சரியாக்கா நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுப்போம், ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு கதைங்க உங்களோட பிரச்சனைலாம் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு எங்களுடைய உறவுகள்கிட்ட சப்போர்ட்டோட நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அக்கா வந்துட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்துட்டு போயிட்டு பார்ப்போம். உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான இடமாக இது அமைய போகுது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் வந்துட்டு நெடுங்கணியில் இருக்கா இப்படி ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுத்துனாங்க. இது வந்து அதுவும் ஜெஃப்னால இப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு அக்கா தனியொரு ஆளாக வாழ்கிற அப்படின்றது வந்துட்டு ஒரு திரளான விஷயமாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு பார்ப்போம். சரி தானே வார சனம் கூட ஒரு இதாக தண்டாப்பா பார்க்குது, என்னடாப்பா செய்கிறாங்க அப்படின்னு மாதிரி. சரி ஓகே நாங்கள் இப்போ உள்ளே போய்ட்டு வந்துட்டு அக்காவோட கதைக்கலாம். அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டு அக்காவோட கதைப்போம் வாங்க.
பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உண்மையிலே வந்து இது பார்க்கவே ஒரு டேஞ்சராக இருக்குதுன்னா ஃபுல்லாக வந்துட்டு மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்து மூடி போயிருக்குது. அந்த அக்கா இருக்கக்கூடிய வீட்டை வந்து பார்த்தாலுமே அதுவுமே ஒரு பயமாக இருக்குது. என்ன சொல்கிற ஒரு பேய் வீடு மாதிரி தான் இருக்குது. அதில் அக்கா வந்துட்டு தனியாக இருந்து வாழ்ந்துருக்கா. பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. அக்கா வணக்கம் அக்கா. உண்மையிலே நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லாட்டி சும்மா வீடியோ காட்டி எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? இப்போ இதுதான் வந்து நான் சொன்ன அக்கா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் தான் வந்து தனியாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். உண்மையிலே வந்து என்னால் நம்பலாம் இருக்குது அக்கா. உண்மையிலே இப்போ நான் கூட இந்த வீட்டில் தனியாக இருந்து வாழ மாட்டேன். நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ எனக்கு என்ன தெரியும். விசாரிக்கிறோமா போகிறோம் கிடைக்கல. எவ்வளோ காலமாக இப்போ இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ 5 வருஷமா ஆகுது. அம்மா இருந்தபடியே இருந்து நாங்கள். அம்மா எப்போ இருந்தவா? அப்போ போன வருஷம் 7ஆம் மாதம். அதுலேருந்து இப்போ நீங்கள் தனித்தான் இருக்கீங்களா? கரண்ட் எல்லாம் இருக்குது இந்த வீட்டு? கரண்ட் இருக்கு. கரண்ட்லாம் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒருக்கா நான் வந்து இந்த வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சரி தானே? வந்துட்டு இது இந்த சுற்றுச்சூழல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது உண்மையிலே வந்து ஒரு பழைய காலத்து வீடு உண்டு. அப்படியே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சுத்த வர வந்து அப்படியே பத்தையாக தான் இருக்குது. அண்ட் வந்து அந்த அக்கா பாவிக்கிறீங்களா அந்த கிணறு அக்கா? ஸோ வந்து கிணறை பாருங்கள். கிணறுமே வந்து ஒந்தோ காலத்தான் கிணறு உண்டு. இதாக்கா குடிக்கிறீங்களா நீங்கள்? இல்லையே, இல்லை, சும்மா அந்த உடுப்பு துவைக்கிற அந்த மாதிரி பயன்படுத்துறீங்க. என்ன உடுப்பு துவைக்க பால்க்கு எப்படியாக்கா இங்கே இருந்து தனியாக வாழ்றீங்க? எங்களுக்கு இப்போ 2-3 படியெல்லாம் வந்து நிற்க பயமாக இருக்கு. இருந்த நாங்கள் கடவுளே, அம்மா மோசம் போயிட்டா கேன்சரால். அப்போ ஒரு உதவியும் இல்லை, ஒரு தரம் தர மாட்டேன். வீடு தனியாண்டு. உண்மை, அதுவும் சரிதான். உங்களோட தனியாக இருக்காங்க, வீடு தர மாட்டேன். இந்த கிணத்தை பார்த்தீங்களா? கிணறு எங்கே உங்களுக்கு தனியாக இருந்தோன்னும் செய்ய வசதி? சின்னாக்கள் இருந்த 2 பேர். அப்போ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிட்டேன். சின்னாக்கள் ஒரு பொம்பளை பிள்ளையும் கடைசி மகனும் என்னோட இருந்து நேசரி படிச்சவ. மொத்தம் எத்தனை? 4 பிள்ளைகளா? 3 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை. யார் மூத்தது? மூத்தது ஆம்பளை பிள்ளை, 2வது ஆம்பளை பிள்ளை, 3வது பொம்பளை பிள்ளை 9 வயசு, கடைசி மகனுக்கு 7 வயசு. இல்லை, இதில் வந்து இப்போ நீங்கள் பிள்ளையில வச்சிருக்கிற ஆபத்து அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பியிருக்கீங்கக்கா. நீங்கள் தனியாக இருக்கீங்க எப்படி? வீடு விசாரிக்க சொல்லி தான் சொன்னது. விசாரிக்கிற ஒரு இடமும் கிடைக்குது இல்லை. தனியாண்டு சொன்னால் வீடு தர மாட்டேனாம் பிள்ளைகளோடையாண்டா. அதான் இது யார் இந்த வீடு? இது பாதராக்கள் தந்தவ. ஃபாதராக வந்து ஓகே. நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கப்பா அப்போ என்ன நோம்பல பெருசாக ஒன்றும் காட்டுது. நான் இந்த முன் பக்கத்தில் இருக்க காட்டுறேன். இதுக்கு சுத்த வர ஆக்கள் இருக்காங்களாக்கா வீட்டை? பின்னுக்கு இருந்தவே போயிட்டினம். ஒரு தடவை இல்லை, அங்கால தள்ளி இருக்கணும். அங்கால இங்கே உண்மையிலே வந்து என்ன சொல்ல, முதல் வந்து அம்மா இருக்க போட்டி எடுத்தவ. யாரு? காரில் வந்து ஒரு அண்ணா ஒரு அக்கா. அம்மா கேன்சரில் இருக்கேக்க. அவ எங்கே ஒரு அறக்கொடைய இதில் இருந்து வந்து எடுத்தாக்க. நீல டிஷர்ட்டும் அது வந்து 50,000 காசும் ஒரு அரிசி பேக் 10 கிலோ வந்து வந்துட்டு அம்மா செத்தா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போனாக்கல்ல. பிறகு வேறையில் வளவு வேண்டி தரம் வீடு வாங்கி தரம்னு சொல்லிட்டு அப்படியே போனவன். அப்போ 2 சின்னங்களும் இருந்தவங்க. இல்லைக்கா இப்போ இப்படித்தானே இப்போ அவங்களும் வந்து போட்டி எடுக்கிறாங்க. இப்போ என்ன இப்போ நாங்கள்லாம் ஒரே ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலம்தான் ஒரு அண்ணா எங்களுக்கு உதவி செய்ய வலிக்கிட்டவர். இப்போ மாதம் செய்கிறவர். சாப்பாட்டுக்கு கஷ்டமண்டு இல்லை, சாப்பாடு கிடைக்குது. அதுதான் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்க செய்கிற உதவி வந்துட்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் அதை மறக்கக்கூடாது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அண்ணா அதை வந்து நீங்கள் குறையாகவும் கதைக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ இன்றைய கூட நாங்கள் வந்து இருக்கோம். இவன் நான் கூட அப்படி தான் செய்வேன். இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அதையும் வீடியோவில் பார்த்துட்டு பேசினவே இதுக்குள்ள இருக்க வேண்டாம், நீங்கள் வேறு எங்கேயாலும் காணியை பாருங்க, நாங்கள் வீடு கட்டுறதுக்கு உதவி செய்கிறோம். இல்லைக்கா நீங்கள் இப்போ இங்கே வந்து தனியாக இருக்கிறன்ற வந்து தனியாக தான் இதுக்குள்ள படுத்துறேன். நான் பூட்டி போட்டு நாயல் குலைக்கும் பயன்தான் கடவுளை கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அதுதானக்கா என்ன சொல்கிறேன். ஒரு உதவியும் இல்லை எனக்கு. சமைக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். தானே காசு அனுப்புறவர் போய் எடுக்கிறேன். நான் 20,000 சமைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஏதாலும் வேண்டி கொடுத்தானேன்னா நான் பார்த்துட்டு வரேன். காய்ச்சல்ல குடிந்து அறையக்க கிடந்தேன். நான் ஒரு தடவை இன்னும் தேட மாட்டேன். அம்மா என்ன விட்டுட்டு போனவன். நான் நினச்சேன் அம்மாடைய என்ன கூட்டிக்கொண்டு போயிருக்கலாம். எங்களோட சவரங்கள்லாம் நாங்கள் விரும்பி செய்த விட்டுட்டோம். நீங்கள் விரும்பி செஞ்சீங்களா? அண்டை அப்படியே சாதி பிரச்சனைகள் அப்படி அவரே ஏற்கனவே கட்டிட்டு எங்களை சொல்லல கொண்டு வெண்ணில மாற்றி போட்டு விட்டுட்டு போயிட்டு. அப்புறம் அம்மா இருக்க ஒரு அண்ணா வந்து செய்கிறோம்னு சொல்லி ஒரு வருஷமா இங்கே இருந்தவர். அம்மா சொன்னா சரி நான் அவர் இங்கே பொலிசுக்கெல்லாம் கேஸ் எல்லாம் இருக்கு, பிரச்சனை பண்ணி கடைசி அவர் அம்மா விட்டுட்டு போட்டார். எங்க தேவர் ரொம்ப இடத்தை சொல்லுவார். பொலிசுல கேஸ் இருக்கு இப்போ வழக்கு நடக்குதுன்னு.
இதுக்கு இருக்க வேணும் நான் வீடு பார்க்குறேன் தனியாண்டா வீடு தரேன் 2 புள்ளிகளை எடுக்க சொல்லி லோயர் பாரபா லோயர் புள்ளிகளை எடுங்கன்னு சொல்கிறான். இல்லைக்கா அதுதான் உண்மையிலே வந்து எனக்கே பார்க்க ஒரு எங்களை பட்டுக்கோட்டைக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கிறார், ஒரு அப்பான்ற சொந்தக்காரர். அவர் தான் வீடு ஒன்று காரனருக்கு அந்த குடியேற்றத்திட்ட வீடு இருக்கா. இப்போ அங்கே கொஞ்சம் யோசோட கதைச்சு நான் அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியல அது நீங்கள் இப்போ தற்காலிகமாக 2 புள்ளி எடுத்து இருக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன். சரிங்க சரி. இப்போ நாங்கள் வந்து இருந்து கதைப்போம்க்கா. கதிரே இருக்குதா வீட்டில்? கரை இல்லையா? இப்போ வார இல்லையா உங்களை பார்க்க யாரும் வார இல்லை? அதுதான் சொந்தக்காரர் வேலையை போகிறவர் உங்களை பார்க்கணும் கூட சொந்த பந்தம் ஒரு தருமரமான எல்லாம் வசதியாக இருக்கணும் எல்லாரும் போட்டு நான் இந்த நிலம இந்த கிணத்துக்கு விழுந்து குடிச்சாகலாம் என் பிள்ளைகளுக்காக தான் நான் இருக்கிறேன். என் பொம்பளை பிள்ளை தனிச்சு போவேன். அதுதானக்கா உண்மையிலேயே இருக்கலாம் பின்ன காக்களில் எல்லாம் சுற்றி பிறந்தா வளர்ப்பு 10 இதுக்கு அப்படியே தான் படுக்கிறது. அதில் லைட் எரியும் படுக்கிறேன், ஒரு தட்ட உதவியும் இல்லை. அந்த அண்ணா சாப்பாட்டுக்கு அனுப்புகிறவர், மாதம் அனுப்பி விடுறவர். போய் எடுக்கிறது புள்ளிகளை போய் பார்க்குறேன் நான் மாதம் மற்ற கோட்ஸுக்கு போகிறேன். நான் சமைக்கிறே இல்லை, ஒரு வாசலை கடையில் கட்டி அழுது சாப்பிட்றேன். நான் எல்லாரும் சொல்லி இதுக்கு இருக்காதுங்க இருக்காது. இப்போ வாங்க நாங்கள் ஒரு இடத்துல இருந்து கதைப்போமே. இப்போ ஒரு சில விஷயம் இல்லை நிறைய கதைக்க வேண்டி இருக்குதாக்கா. அப்போ இந்த இதான் நீங்கள் வாழ்கிறீங்கண்ணா. ஓகே நாங்கள் உள்ளுக்கெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். நாங்கள் வந்துட்டு இருப்போம். எதுலேருந்து கேட்போம்? கதிரை ஒன்றும் இல்லையாக்கா? இல்லை ஒன்றும் இல்லையா? பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்கா தான் எங்களை கால் பண்ணி கூப்பிட்டவா. உண்மையிலேயே வந்து நான் வரும்போது நினைக்கல இப்படி ஒரு பயங்கரமான இடத்துல வந்துட்டு அக்கா இருந்து வாழ்கிறான்னு சொல்லி. நான் ஜஸ்ட் வந்து நான் திங்க் பண்ண வந்து ஓகே இப்போ 4 பிள்ளைகள் வந்து ஒரு ஆள் அம்மாவாக இருக்கிறா, அவரும் இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு அவங்களோட அம்மாவுமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அக்கா வந்து கோல் காய்க்கும் போது அழுது இருந்தா. சரி நாங்கள் போயிட்டு பார்த்து ஆச்சு செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு இதில் வாழ்வீங்கன்னு சொல்லி நான் நம்பர் எடுக்க எனக்கு தெரியாது. இப்போ தான் கிட்டலாம் தானே அனுப்பினேன், காசு அனுப்பி தான் வேண்டின். நான் இப்போ ஒரு அக்காட கதை அவள் தான் தந்தவ அந்த நம்பரை. இப்போ உங்களுக்கு தெரியுமா இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க பார்க்குறேன் நான் அதில் வீடியோவில். தனியாக இருக்கேன் ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தனியாக இருக்க பார்க்குறேன் நான் நிறைய பேருக்கு உதவிகள் செய்து இருக்கிறீங்க. கார்னர் எல்லாம் போயிருக்கிறீங்க. கார்னர் எல்லாம் போயிருக்கோம். இப்போ வந்தாக்கா இப்போ நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. இப்போ இது வந்து உங்களோட சொந்த வீடில் காணியில் எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் ஒரு உதவி ஒன்று செஞ்சு தரோன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கள்கிட்ட? எங்களுக்கு காணி தான், காணி வாங்கி தரணும். இப்போ குறைஞ்ச விலையில் எங்கேயாவது ஒரு பரப்போ ஏதோ உங்களால் இயன்றதை எங்களுக்கு செய்தால் அந்த 2 புள்ளிகளோடு இருப்பேன் சின்ன ஆக்கள். சரி நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு முன்னும் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு இப்போ அவர் தான் காரணமாக சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னே உங்களோட சொந்த இடம் எது? வட்டுக்கோட்டை. நீங்கள் பிறந்த வளர்ந்தெல்லாம் அங்கே தான். ஓகே எத்தனை வயசில் கல்யாணம் கட்டினீங்க? நான் 19 வயசில். 19 வயசில். உங்களுக்கு எத்தனை சவரங்க? நாங்கள் 5 பேர். 5 பேர். எத்தனை ஆம்பளை சவரங்க? 2 பேர். பொம்பளை பிள்ளைகள் 3 பேர். பொம்பளை பிள்ளைகள் 3 பேர். உங்களோட மூப்பாளமே எல்லாரும்? தங்கச்சி கடைசி மூத்த தக்கா இருக்கிறா. மூத்த தக்கா இருக்கிறா. ஓகே இப்போ நீங்கள் அங்கேருந்து 19 வயசில் இவரை கட்டினீங்களா? விரும்பி தான் கட்டினீங்க. என்ன அவர் என்ன எங்கே சந்திச்சீங்க? வன்னியில் போயிருந்தோம் நாங்கள். அண்ணாக்கள் வன்னியில் தான். அங்கே இருக்க தான் சந்திச்சோம் நாங்கள். வன்னியில் என்னத்துக்காண்டி அங்கே போனீங்க? வன்னிக்கு அண்ணியோட போயிருந்தோம் நாங்கள். அம்மா எல்லாருமா போயிருந்தோம். அண்ணன் அங்கே கல்யாணம் கட்டினது அங்கே தான் கிராஞ்சியில். உங்களோட அண்ணா கிராஞ்சி என்று பூனாரி அங்கே போயிருந்த வழியாக தானே இந்த நடந்தது. ஓகே அங்கே இருக்கிற டைமில் அவரை சந்தித்து லவ் பண்ணி கட்டிட்டீங்க. ஓகே அவருக்கு எத்தனை வயசு நீங்கள் கட்டும்போது? அவருக்கு அப்போ 22 வயசு அப்படி இருக்கும். நீங்கள் கட்டைக்கு அவர் 22 வயசு. நீங்கள் கட்டைக்கே அவர் ஒரு வாரம் கட்டிட்டாரா இல்லாட்டி இப்போ முதலே கட்டிட்டாரு உங்களுக்கு சொல்ல இல்லை? 22 வயசுலேயே அவர் முதல் கட்டிட்டாரா? அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் விசாரிக்காமலாம் செஞ்சீங்க? ஓகே அப்போ உங்களோட கல்யாணம் வந்து என்ன இப்போ ரெஜிஸ்டர் நடந்ததா? ஒன்றும் நடக்கல. அப்போ நீங்கள் என்னண்டா அது ஒரு கல்யாண வாழ்க்கை நீங்கள் அதை எப்படி வாழ்ந்த? நீங்கள் உங்களோட அம்மா அப்பா தெரியாதா? அப்பா முதலே மோசம் போயிட்டேன் நாங்கள் சின்ன வயசுலேயே. அம்மாடான்னு இருந்த நாங்கள். அம்மா கொஞ்சம் விளப்பம் இல்லை அந்த நேரம், படிப்புகள் இல்லை தானே. அப்படியே போய் எல்லாரும் ஒத்தபடி இருந்தால் அண்ணா சொன்னார் பிரச்சனை இல்லை அவர் உழைக்கிறார் பாப்பாரன்ட்டு. உங்களோட அண்ணா சொன்னார்? யார் கால் பண்ண? இது அந்த அண்ணா வட்டுக்கோட்டையில் இருக்கிறவர். ஹலோ ஓ வீட்டே இருக்கிறேன். ஓ அதுதான் நேற்று மடுத்த வெஞ்ச வீட்டுக்காரர்.
அடுத்து 27ஆம் தேதி விட சொல்லி நிற்கணும். ஓ ஓ இல்லை. ஓ யாருக்காவது இது எங்கட அப்பாண்ட சொந்தக்காரர் வட்டுக்கோட்டையில் இருக்கிறவர். அவர் தான் வீடு போய் பார்த்தவர் நேற்றும். அப்போ டொய்லெட்டுக்கு பிளேட் ஒன்று அறுத்து வைக்கணுமா. உங்களுக்கு இப்போ எத்தனை வயதுக்கா? என்ன 36 வயசு. 36 வயசு என்ன? நீங்கள் 19 வயசுல கல்யாணம் காட்டினீங்க. உங்களோட மூத்த பிள்ளைக்கு இப்போ எத்தனை? 13 வயசு. 13 வயசு. ஓகே. சின்னலேருந்து என்னோட இருந்தவ. அப்போ இப்போ அவரை வந்து உங்களுக்கு அவர் ஏற்கனவே கல்யாணம் கட்டுவேன்னு தெரியாமல் நீங்கள் காட்டுறீங்க. அங்கே இருக்கும்போது ஒரே வீட்டில் இருந்தீங்க. அம்மா அங்கே ஒரே தான் இருந்த நாங்களோ. யாராக இருந்தீங்க அங்கே? அண்ணையும் அண்ணியும் அண்ணன் அண்ணி அம்மா அவையிட்ட பிள்ளைகள் நாங்கள் அவையிட்ட பிள்ளைகள் மற்றும் உங்களோட அவரெல்லாம் ஒரே வீட்டில் இருந்தீங்க. அண்ணாக்கெல்லாம் தெரியும். தெரியும். ஓகே. அப்போ நீங்கள் வந்துட்டு அவர் வந்து கட்டிட்டாருன்றது எப்போ தெரிய வருது உங்களுக்கு? எங்களுக்கு பிறகு தான் தெரியும். நாங்கள் கோட்ஸுகளுக்கு வழக்குகள் போட போகிறோம்ன்றது தான் தெரியும். இல்லைங்க கோட்ஸு தெரிஞ்ச அப்புறம் அந்த வழக்கு போடுறது. ஓ அப்போ தான் இடையில சொன்னவ என்னண்டு இவர் கல்யாணம் கட்டிட்டாரண்டு. எப்போ அப்போ வந்து உலகம் தெருவர் எங்களோட இருக்கிறீங்கள. எத்தனை வருஷம் கழிச்சு தெரியும்? பிறகு நாங்கள் கடைசி மாதிரி இருக்கேக்கான் தெரியும். வயிற்றுல இருக்கேன். கடைசி மாதிரி அதுக்கு முதல் வந்து போயிடுவார். நிற்க அது மட்டும் வந்து அவர்கிட்ட செயற்பாட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கல. அவர் அடிக்கிறது, சண்டைகள் பிடிக்கிறது. ஓ நாங்கள் கேட்டால் சண்டை பிடிப்பார், அடிப்பார். அப்போ இப்போ 4 பிள்ளைகள் பிறகு மட்டும் அவர் கட்டிட்டாருன்றது உங்களுக்கு தெரியாது? பிறகுதான் நாங்கள் அறிய வேண்டி வந்தோம். அவர்கிட்ட மனசு ஒரு வீடு தேடி வர இல்லை அவங்கள? இல்லை அவையோனும் வேற இல்லை. அவையிட்ட வீட்டை போய்த்தானே வரவர். அப்பாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ இந்த வேலைகளுக்கு போகிறவர், மேசன் வேலைக்கு போயிட்டு வந்தவர், மேசன் வேலைக்கு போகிறவர். இப்போ அங்கே அவர்கிட்ட இதுகள் ஒன்றும் தெரியாது. நாங்கள் வழக்க போட்டு நாங்கள் அவர் கோட்ஸில் வழக்க போட்டு ஒன்றும் இல்லையா ஆதாரம் ஒன்றும் செய்யலாதண்டு. நீங்கள் எப்படி வழக்கு போடல? உங்களுக்கு எழுத்து இல்லையே? நாங்கள் போடல. ஏஜிஎஸ் மூலம் புரஸ்கார் போட்டோம். என்னண்டு பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம். தாயும் வயசு போயிட்டு 75 வயசு அம்மாவுக்கு. இப்போ பார்க்க கொள்ள ஆக்கள் இல்லையான்னு கொண்டே கொடுத்தது. அவ சொல்லிச்சுன்னா பிள்ளைகளை ஹாஸ்டலில் விடுங்க, பிள்ளைகள் படிக்கட்டுக்கும். நாங்கள் ஒன்றும் செய்யலாதன்னு. ஓ அதன்படி தான் நாங்கள் வட்டுக்கோட்டை ஏஜிஎஸ்ல போய் 2 பிள்ளைய ஹாஸ்டலில் விட்டு நாங்கள். இப்போ கடைசியாக நீங்கள் வந்துட்டு அவர் உங்களை விட்டு போய் நீங்கள் எங்கே இருந்தீங்க? கடைசியாக விட்டு போய்க்க நாங்கள் வன்னியில இருந்து நாங்கள். ஓகே. இப்போ எப்போ இங்கே வந்து நீங்கள்? நாங்கள் இங்கே வந்து இப்போ அதுக்கு பிறகு வந்து அங்கே இருந்த நாங்கள் வட்டுக்கோட்டையில் மூளையில எல்லாம் இருந்த நாங்கள். வீடு இல்லாமல் அம்மா வன்னியில் போயிட்டு 19 வயசுல இருந்தீங்களா? 19 வயசுல கல்யாணம் கட்டினீங்க. எவ்வளோ காலம் வன்னியில் இருந்தீங்க? கடைசி பிள்ளை பிறகு மட்டும் அங்கே? இல்லை வந்துட்டேன் நாங்கள். எங்கே வந்துட்டீங்க? மகள் எல்லாம் பிறந்த கையோட வந்துட்டோம். எங்கே வந்துட்டீங்க? மகள் 2014 பிறந்தவா. 13, 12க்கு வந்துட்டோம். வட்டுக்கோட்டை வந்துட்டோம். வந்து இப்படி தான் இரவல் வீடுகளாக இருந்த நாங்கள். மகள் 2013 பிறந்தவா? 14. எத்தனை வயசு மகளுக்கு இப்போ? அவளுக்கு 9 வயசு. 9 வயசா? ஓகே. அப்போ மகள் பிறந்தப்ப வட்டுக்கோட்டை வந்துட்டேன். இப்படி ஒவ்வொரு வீடு தான் மாறி மாறி இருக்கிறது. அவரும் வந்தவரா? இல்லை அவர் வரையில. கடைசி பிள்ளைக்கு எத்தனை வயசு கூட? அவருக்கு இப்போ 7 வயசு. 7 வயசு. அப்போ அவர் வேற அவன் இப்படி கடைசி பிள்ளை வந்தது? கடைசி பிள்ளை பர்ஸ் அடிக்கிறோம் இல்லை ஒன்றும் இல்லை எடுக்கல. அது ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கடைசி மகள் உங்களோட மகள் பிறந்தோட நீங்கள் வட்டுக்கோட்டைக்கு வந்து நீங்கள் அப்போ அவர் வயத்தில் இருக்கிறதான் நாங்கள் சண்டை பிடிச்சோன்னு வந்து நாங்கள் வட்டுக்கோட்டைக்கு கடைசி மான் இருக்கீங்க. அப்போ அவர் அடிச்செல்லாம் சண்டை பிடிச்சார். வட்டுக்கோட்டைக்கு போறீங்க சொன்னீங்கல்லோக்கா. இப்போ கடைசி மகள் வந்து பிறந்த பிறகுதான் வட்டுக்கோட்டைக்கு வந்தேன்னு சொல்லி அவாவுக்கு 2 வயசு 2.5 வயசு இருக்கும் அவா கொண்டு வரைக்க. அப்போ கடைசி மகன் வயிற்றுல. அப்போ அதுக்குத்தான் நாங்கள் பிரச்சனைப்பட்டது. பொலிசுக்கெல்லாம் போய் ஏஜிஎஸ் பண்ணாங்க சங்கானைக்கு. அக்கா என்னண்டா இப்போ நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான ஒரு பொய்யும் சொல்லல, சொல்லணுமென்ற அவசியம் இல்லை தானே. இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் கூட இன்னொரு ஆள் தார காசு தான் உங்களுக்கு கொண்டு வந்து தாரோம். அப்போ உங்களை வந்துட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்களா, உங்களை குற்றவாளிப்படுத்தணும் அப்படி ஒரு தேவையும் எனக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ சரியான விடயங்களை வந்து சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. இப்போ நான் இப்போ ஓயில் எடுத்தாங்க என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் 2011. அதே மாதிரி எப்போ இல்லைன்னா நான் 14 சொல்லுவேன். ஏன்னா எத்தனை ஆண்டு பிறந்தாண்டா நான் இந்த பிறந்தாண்டு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு தெரிய தானே வேணுமாக்கா. நீங்கள் எத்தனை ஆண்டு பிறந்தீங்க? நான் 88 ஆண்டு பிறந்தீங்க. நம்மளோட மூத்த பிள்ளை எத்தனை ஆண்டு பிறந்தது? அவர் 16. 2016. இது கடைசி தான் 16 பிறந்தவர். மூத்தவர் 2009. 2009 பிறந்தவர். என்ன 9 பிறந்தவர்? 12 பிறந்தவர். 2012. 2009 மூத்தவர் பிறந்தவரா? மூத்தவருக்கு இப்போ எத்தனை வயசு? 13 வயசு. நீங்கள் மூத்த பிள்ளைக்கு என்னென்ன 13 வராது, 15 வரும், 14 வரும் அட்லீஸ்ட்.
சரி, நீங்கள் ஏதோ அது சம்மந்தமாக ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயமாக்கா, இப்போ மகள் பிறந்த உடனே இங்கே வந்துட்டேன்னு சொன்னீங்க, 2013 வந்துட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் கடைசி பிள்ளைக்கு 7 வயசுன்றீங்களா, 2016-17 தான் அவர் பிறந்திருக்கும். 16ல் பிறந்தவர். இப்போ அவர் 2016 பிறந்திருந்தால் நீங்கள் இங்கே வரும்போதே உங்களோட அவர் வரையில இல்லை. அப்போ நீங்கள் 2013 இங்கே வந்துட்டீங்க, 2016 அவர் கடைசி பிள்ளை பிறந்தேன்னு சொன்னால் எப்படியாக்கா நீங்கள் வேறு திருமணம் செஞ்சீங்க? இல்லை பிறகு இங்கே வந்து கேட்ட இடத்த தான் இருந்து நாங்கள் இப்போ இந்த அவற்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு 4 பிள்ளைகளும் பிறந்த அப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்தீங்க. அப்போ 2017 வந்து நீங்கள் அப்படித்தான் இருக்கும், ஞாபகம் இல்லை. நீங்கள் எதுவும் இப்போ கேட்குறேன் இதான் நினைக்காதீங்க, நீங்கள் எதுவும் கூட அந்த எதுவும் யோசிச்சு ஆழமாக இது யோசிக்கிறதான் பிளட் ஏற்ற போகிறது ஆஸ்பத்திரிக்கு, ஏன் பிளட் காணாண்டு நெருப்பு காய்ச்சல் வந்து ஓகே யோசிக்கிறது. அதை விட இப்போ மனநிலைமை சம்மந்தமாக அவங்க குளிச்சு எழுத போகிறேன் இல்லை, நான் இப்போ போகாமல் விட்டுட்டேன். குளிச்சு கோப்பி இருக்குதா அவங்கள்ட்ட? காட்டுங்க வாம இருக்கும், மாறி வச்சுட்டேன் கோப்பியை. பாருங்க, இல்லாட்டி பரவாயில்லை, வாங்கோ கிடந்தா கொண்டு வாங்க பார்ப்போம். ஏண்டா அப்படி ஒரு பிரச்சனையை கண்டு உறுதிப்படுத்தினா தானே நானும் கூட பதிலில் குழம்பாமல் இருக்கலாம். என்ன இல்லாட்டி கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லை. இது எந்த கோப்பியக்கா? இதுதான் இப்போ கொண்டு போய் எடுத்தது பெரிய ஆஸ்பத்திரியில். ஓகே, இருங்க. இது வந்து கூட வருத்தத்துக்கான இதுதானே? 2022 வந்தது. ஓகே, அதோட எல்லாம் 22 என்ன வந்தது? நெருப்பு காய்ச்சலோட வந்து இப்போ அந்த குளிசிகள் எல்லாம் பாவிச்சு நாங்கள் ஐசிக்கு எல்லாம் கொண்டு போட்டு தப்புற நிலைமை இல்லையான்னு சொல்லி விட்டமின் B12 தந்துருக்காங்க. பிளட் டிஷ்யூ வயல் வேலையை போகிறோன்னா போய் மயங்கி எல்லாம் விழுகிறது. இது வந்தாக்கா உங்களுக்கு ரத்தம் காணாத பிரச்சனை தந்த. நான் கேட்டது வந்து உங்களுக்கு அந்த மனநிலைமை பிரச்சனைக்கு அதுக்கு இதில் தான் குளிசை தந்தவ, இதுலேயே தந்தவ. பிறகு வராதுன்னு சொல்லி தந்தவ, அந்த காய்ச்சலுக்கு வந்தேன்னு சொல்லி. அதுக்கு அந்த ஞாபக சக்திகள் ஒன்றும் இல்லை, வச்சதெல்லாம் எடுக்க தெரியாது. அப்படி அந்தரப்பட்டு நான் சரி அந்த நேரம் பிறகு நான் போகாம விட்டுட்டேன் கிளினிக்கு வேலைகளுக்கு போறதால. 2022 நடந்தது. அப்போ அதுக்கு பிறகுதான் ஒன்று ஞாபகங்கள் இல்லை. யோசிச்சா இல்லை, இதில் எழுதியிருக்காங்க. நான் என்னண்டாக்கா இப்போ உங்களோட பதில் வந்து குழப்பமாக இருக்குது இல்லை. அப்போ நாங்கள் வந்து இப்போ இப்படியான ஒரு பிரச்சனை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதால ஓகே, இல்லாத பட்சத்தில் வந்து இப்போ நீங்கள் உங்களோட பதில் நீங்கள் ஒரு சாதாரணமாக நார்மலாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பதிலை பார்த்தா அப்புறம் நீங்கள் ஒரு கள்ளி என்றால் அப்படி போய் சொல்கிறீங்களோன்ற மாதிரி வந்துடுமில்லோ. அதால் தான் நான் இதை செக் பண்ணுறேன். இதை பார்த்தா வந்து ஓகே, இந்த அதில் எழுதிக்காங்க அக்காவுக்கு டிப்ரெஷன் டியூ டு ஃபேமிலி ஃபினான்சியல் இஷ்யூஸ் என்று சொல்லி. அதால் வந்துட்டு அந்த ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுகள் நீங்கள் இப்போ பாவிக்கிறீங்களா? இப்போ போகிறேன் நான் பாவிக்கிறேன். இப்போ நீங்கள் பாவிக்கிறீங்களா? நான் கடைசியாக எப்போ போயிருக்கீங்க கிளினிக்கு? நான் அம்மா இருக்கேக்கு தான் போனேன் பிறகு கிளினிக். அந்த இப்போ உங்களுக்கு பிளட் எல்லாம் ஓகேயா? இல்லை உங்கள் மருந்துகள் எடுக்கணும், காய்ச்சல் ஒரே வந்தபடி போகிறேன் இல்லை இன்னும் போகிறேன் இல்லை. அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்திருக்கான்னு சொன்னால் அதால் தான் அக்காவோட பதில்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ நாங்கள் அதை வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியும் அதை வந்து அக்கா பொய் சொல்கிறான்னு சொல்லி. எனிவே அக்கா இப்போ வந்து இப்போ அவரை விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க 2014 சரி 2017 வந்துட்டீங்கன்னு எப்பவுமே. அது அப்புறம் வந்து நீங்கள் வட்டுக்கோட்டை மூலையெல்லாம் இருந்தீங்க. அது அப்புறம் எப்போ அந்த 2வது அவரை சந்திச்சீங்க? அவர் இங்கே வந்துதான் இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ விளாடம் இங்கே வந்து இப்போ 5 வருஷத்துக்கிட்டே 5 வருஷமா? அது 5 வருஷம் அம்மாவும் நீங்களும் அம்மா நானும் இருக்கே. ஒரு வருஷமா வந்து இங்கே இருந்தவர் கல்யாணம் கட்டையில். அவர் எங்கே சந்திச்சீங்க? அவரைத்தான் இங்கே வந்தவர். நாங்கள் இங்கே இருக்கு தனியத்தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ வந்து கதவுல தட்டுறது கொள்றது. இப்போ அம்மா தான் கதைச்சவா, சரி பாப்பாரண்டா பெச்சு பாப்பாரான் பிள்ளைகளையும் வாரன். இப்போ என்னண்டா என்ன எங்கே சந்திச்சீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காலமாக ஃபோன் பண்ணோடையே நான் வந்தேனாண்டு. நான் வந்து சும்மா உங்களோட கதவை போனுகள் இல்லை உண்டும். அதே மாதிரி இப்போ நான் வந்து சும்மா உங்களோட வீட்டு கதவை தட்ட மாட்டேன் தானே. அந்த மாதிரி நான் கேட்குறேன், உங்களோட அந்த 2வது அவரை நீங்கள் எங்கே சந்திச்சீங்க? அவர் இங்கே தான் வந்தவர். இங்கே வந்து கதவை தட்டு இங்கே வந்து கதவெல்லாம் தட்டுறது. அப்போ எங்களுக்கு குடிகள் கூட அந்த போதை பொருள் எல்லாம் கூட எனக்கெல்லாம் வந்து அடிச்சு அட்டாசங்கள் போட்டு போலீஸ் இல்லை அறிவிச்சு. அக்கா இப்போ எப்படி தான் இப்போ நான் சொல்கிறத வடிவாக கேளுங்க அக்கா. இப்போ நீங்கள் இங்கே வந்த பிறகு உங்களோட 2வது வந்து உங்களோட இப்போ கதவை தட்டினு சொல்கிறீங்க தானே. இப்போ கதவை தட்டுனாக்கா இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்க. இப்போ இவன் வந்து உங்களோட கதவை தட்டுனா நீங்கள் என்ன செய்வீங்க? கத்துவீங்க, ஊரை கூப்பிடுவீங்க, பொலிசு போவீங்க, அப்படி தானே செய்வீங்க. அதுதானே நோமல். இப்போ அவர் வந்து கதவை தட்டினவரை நீங்கள் எப்படி கூப்பிட்டு வீட்டோட வச்சுருந்தீங்க?
அப்போ இந்த போலீஸுக்கெல்லாம் போனாங்க பிரச்சனைப்பட்டது பிறகுதான் அது பிரச்சனை முதல்ல அம்மா கூப்பிட்டு முதல் தடவை நீங்க அவரை எங்க சந்திச்ச நீங்க இங்க தானே அவர் இஞ்சான் வந்து கேட்டவரா வந்து கேட்டவர் தான் கல்யாணம் கட்டையில தான் வச்சு பாக்குறேன் உங்களை ஓ சொல்ல இப்ப நீங்க அம்மா இருந்தீங்க ஓ நானும் அம்மாவும் 2 சின்னங்களும் இருந்தாங்க 2 சின்ன பிள்ளை இருந்தீங்க அம்மா என்ன சொன்னா அம்மா சொன்னா சரி பிரச்சனை இல்லை வச்சு பாக்குறேன்டா பாக்கட்டும் புள்ளிகளையும் பார்க்கணுமாண்டு அவர் புள்ளிகளை பார்க்க மாட்டேன்னுட்டார் பிள்ளைகளை அவர் உங்களை மட்டும் தான் பாக்குறேன் ஓ என்ன மட்டும்தான் வேற சொல்லி புள்ளிகளை பார்க்க மாட்டேன்ட்டு எங்கட மகளுக்கு அடிக்க வலிக்கிட்டார் குடிச்சு போட்டு வந்து ஓ அப்போ அவர் கல்யாணம் கட்டினவர் அவர் எங்களுக்கு சொல்லல அவரும் சொல்லல தான் கல்யாணம் காட்டினவர்னு சொல்லி அப்போ குடிக்கிறது நீங்க இந்த வயசுல வந்து இவ்வளவு பிரச்சனைப்பட்ட பிறகு அப்படி ஒரு ஆளை அக்செப்ட் பண்றன்ற வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்கு அது நார்மல் ஆனா நீங்க இந்த 19 வயசுலயும் அதே பிள்ளைய விட்டுருக்கீங்க அந்த டைம்ல நீங்க நல்ல ஒரு ஆக்டிவா இருந்திருப்பீங்க ஏன்னா அந்த டைம்லையும் அப்படியே அவரால் சூஸ் பண்ணியிருக்கீங்க பிறகு உலகாலம் வந்து இவ்வளோ பிரச்சனைப்பட்ட அப்புறம் உங்களோட அம்மாவும் சேர்ந்து அந்த பிள்ளைய விட்டுருக்கீங்க நீங்கள் அம்மா அவர் வந்து 1 வருஷம் கூட இருந்தவர் 1 வருஷம் இருந்தவர் உழைச்சி தந்து வடிவா பார்த்து கொண்டு இருந்தவர் என்ன வேலை செய்கிறவர் அவர் மேசன் வேலையை போகிறவர் அவரோடையும் நீங்கள் அந்த எழுத்து மாதிரி ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை பிறகு பிரச்சனைப்பட்டு இந்த எங்களோட மகளுக்கு அடித்த உடனே போலீஸுக்கு போன கையோட தான் எங்களுக்கு தெரிய வேண்டி வந்தது என்னண்டு கல்யாணம் கட்டிட்டார் 3 பிள்ளை இருக்காண்டு அவையும் விட்டுட்டாருன்னு சொல்லி அப்போ உங்களோட வீடு தேடி வந்து கதவு தட்டினவரால் நீங்கள் ஒன்றும் விசாரிக்காமல் உங்களோட சேர்த்து வச்சுருந்துட்டீங்க ஒரு தரம் இல்லை இருக்கிறதுக்கு எல்லாரும் விட்டுட்டினம் பார்க்குறேன்னு சொன்னாப்புல அம்மா சரியண்டோ ஓமண்டோ ஒத்து விட்டது அக்கா சரி அக்கா இப்போ வாழ்க்கையில் வந்து தவறு விடாத யாருமே இல்லை எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேஜில் தவறு விட்டு தான் மேலே திருந்தி கொண்டு போகிறது சரிதானே அப்போ இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே பிரச்சனை ஒன்றும் இல்லையா இல்லை இல்லை அந்த நேரம் அம்மாவோட பிள்ளையோட இருக்கைக்குள்ளே வந்து கதவை தட்டிக்காங்க இப்போ வாரையில் இப்போ அவர் வாரையில் எங்கட அந்த சொந்தக்கார அண்ணா வாரவடியா வாரையில் இவர் இவன் அந்த சொந்தக்கார அண்ணா வரவரா ஓ அவர் வந்து இடையில ஓ இப்போ போன் எடுத்தவரோ அவர் கல்யாணம் கட்டிட்டாரா ஓ அவர் கல்யாணம் கட்டிட்டார் அவர் என்ன அவர் என்ன மாதிரி உங்களோட பல அவர் பிரச்சனை இல்லாதால் அவருக்கு குடும்பம் இருக்குது வீட்டை போவார் வேறு இப்படி இடையில எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தருவார் அவர் பிரச்சனை இல்லை இல்லை நாங்கள் இருக்கிற அவர் வந்து உங்களுக்கு அவர் அந்த உதவி மாதிரி இல்லை சொந்தம் என்ன முறையில் சொந்தம் அப்பாண்டி ஆக்கள் அப்பாண்ட சொந்தக்கார் அப்பாட சொந்தம் அவர் வந்து உங்களுக்கு என்ன உதவி செய்கிறவரா இல்லை இல்லை நாங்கள் காசுகளை கொடுத்து விட்டா வாங்கி கொண்டு வந்து தருவார் அவர் எப்படி இங்கே வந்து உங்களை அவர் அங்கே வட்டு கூட அங்கே இருக்கையில் எங்களை பார்த்து கொண்டு தான் வந்தார் இந்த நாங்கள் பிள்ளை செய்தபடியா எங்களை விட்டுட்டு விளத்தினவர் இப்படி நாங்கள் பிள்ளை செய்து போட்டோம் ஓகே அப்போ அவரும் வந்து உங்களோட என்ன அந்த ஒரு என்ன சொல்கிறது இப்போ உங்களோட 2வது அவர் மாதிரி தான் இருந்தவர் அப்படியா இல்லை இல்லை அப்போ அப்பா இருக்கைக்கே வந்து தெரிஞ்சு எங்களுக்கு உதவிகளை செய்தவர் யார் இருக்கைக்குள்ள அப்பா இருக்கைக்கே அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார்ல உங்களோட நாங்கள் சின்ன வயசுல இருக்க பந்து போகிறது எங்களுக்கு அனுபவமே வேறு வந்து உதவி செய்கிறது பிறகு நாங்கள் பிள்ளைகள் பிறந்து எங்களுக்கு வந்து உதவி செய்தவர் அவருக்கு இப்போ எத்தனை வயசு அவருக்கு இப்போ 45-47 வயசு வரும் 45-47 வயசு வரும் நீங்கள் வட்டுக்கோட்டையில் இருக்கும்போது அவர் வந்து உங்களோட நல்ல மாதிரி அப்புறம் நீங்கள் என்ன பிள்ளை செஞ்சா அப்புறம் அவர் விட்டவர் உங்களை நாங்கள் இப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அவர் எங்களோட இல்லை எங்களுடைய எண்ணத்துக்கு போய் நாங்கள் கட்டி போனது அது அவருக்கு அது தேவையில்லாத விஷயம் தானே அப்போ நாங்கள் இப்படியே நடு ரோட்டில் இருக்கிறோம்னு சொல்லி பிரச்சனைப்பட்டா போல இப்படியே விட்டுட்டு இருந்த தேடாவேன் அப்போ உங்களுக்குள்ளேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குதாக்கா இப்போ உதாரணமாக இது வந்து உங்களோட ஒரு சொந்த ஊராக இருந்தால் நாங்கள் அக்கம் பக்கம் விசாரிக்கலாம் கேட்கலாம் உண்மையிலே வந்து நான் விசாரிக்கிறது ஓகே நீங்கள் கஷ்டமானதை விசாரிக்கிறது ஓகே நீங்கள் கண்டிப்பாக கொண்டும் ஒரு தரம் இல்லை அப்போ இந்த அண்ணா தான் சொன்னார் இப்படி நீங்கள் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கிறீங்கன்றது உண்மை நீங்கள் எங்களுக்கு தேவை வந்து கஷ்டமாக அப்படின்றத விசாரிக்க வேண்டியதுதான் மற்ற வந்து விலையுமா நாங்கள் எல்லாத்துல அனுபவம் பட்டுட்டோம் அனுபவிச்சிட்டோம் இனி இந்த வாழ்க்கை ஒன்று எங்களுக்கு தேவையில்லை இருக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ 2வது பிறகு தானே இருக்கிறேன்னு சொல்லி வந்ததெல்லாம் பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லை அவர் குடிச்சு போட்டு நாளைக்கு போத பொருளை பாவிச்சு பொம்பளை பிள்ளைகள் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் அதால தான் பிள்ளைகளையும் பொலிசு மூலம் தான் ஹாஸ்டலுக்கு அனுப்பினவே பிறகு நான் லீவை கொண்டு வச்சு பார்த்தேன் நான் இப்போ மூத்த மகனையும் 2வதையும் கடைசி 2ஐயும் விட மாட்டேன் பண்ணினேன் இப்போ கொண்டு வச்சு பார்த்துட்டு கொண்டே விட 2வது மகன் ஓடி வந்துட்டார் ஹாஸ்டலுக்கு தெரியாமலே ஓடி வந்துட்டேன் ஓ பஸ்ஸுக்கும் காசு இல்லை கொண்டதில் இறாக்கி எனக்கு எந்த நம்பர் அவருக்கு பாடம் வந்து சேர்ந்து பிறகு நான் கொண்டு போய் புத்திமதியெல்லாம் சொல்லி விட்டுட்டு வந்தேன் அக்கா இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் வந்து இப்போ தற்சமயம் இங்கே தனியாக இருக்கிறீங்க தானே சரி தனியாக இருக்கக்குள்ள இப்போ உங்களுக்கு வந்துட்டு அயலட்டையில் உள்ள யாரும் உங்களுக்கு பழக்கமா அங்கே இல்லை வழக்கமாக வெறும் கதைக்கிறீங்கள நானும் மட்டுக்கும் போகிறேன் கதைக்கிறீங்கள இப்போ நாளாந்தம் சமையல் சாப்பாடு எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க நம்ம 2 காலம் என்ன சாப்பிட்டீங்க ஒன்றும் சாப்பிட்றேன் நான் இருப்பேன் இப்படியே யோசிச்சு கொண்டு அழுது கடையில் போனால் இதெல்லாம் கட்டுவேன் இல்லையாண்டா கட்ட மாட்டேன் மதியம்
சமைக்கிறேன் பெரும்பாலும். சமைக்கிறீங்களா? கடையெல்லாம் சாப்பிட்றீங்க? உங்களுக்கு வருமானம்? எனக்கு மட்டும் சமைக்கணும். உங்களுக்கு வருமானம்னு சொன்னால் என்ன? அந்த அண்ணா போடுறவர் காசு. அந்த அண்ணா வந்துட்டு உங்களுக்கு தொடர்பு கிடைச்சது அந்த பேட்டி எடுத்த வேண்டிய மூலம் தான் கிடைச்சது. ஓகே. அவர் உங்களுக்கு மந்த்லி 20,000 போடுறதா? பிள்ளைகள் இருக்கேக்க 30,000 போட்டுன்னு வந்தவர். 2 பிள்ளைகளும் இருக்கேக்க. பிறகு ஹாஸ்டலுக்கு போனவையோட 20,000 போடுறவர். இப்பயும் உங்களோட பிள்ளைகள் தானே ஹாஸ்டலில் இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் தானே? நான் கொண்டு போய் எல்லாம் வேண்டி கொண்டே கொடுக்குறேன். அவர் போடுற காசுகளுக்கு வேண்டி கொண்டே. உங்களுக்கு மந்த்லி 30,000 போட்டு வரா? அவர் எங்கே இருக்கிறார்? ஆஸ்திரேலியா. இப்பயும் அவரோட கதைக்கிறீங்களா நீங்கள்? போன எடுத்தா கதைப்பார். சொல்லுவார், இதால் நீங்கள் எழும்புங்க, இதுக்கு இருக்காதீங்க, உங்களுக்கு கவலையாக கிடக்கு, இதுக்குள்ள இருக்கிற எங்கேயாவது காணி பாருங்க. அவற்றை தொடர்பு உங்களுக்கு அந்த முதல் பேட்டி எடுத்தாக்கள் மூலம் கிடைச்ச இந்த போல ஹஜ்ஜொண்டு வந்தவர். இந்த நார்மல் வரேன். இப்போ பேட்டி எடுத்தாக்கள் மூலமாக கிடைச்சேன்னைக்குள்ளே என்னண்டு அவையல் நம்பர் தந்தவையா இல்லாட்டி உங்களோட நம்பர்? அவர் எங்களோட நம்பரை அவர் போட்டு விட அந்த அண்ணாக்கள் பேட்டி எடுக்க வந்தவர். அவைக்கு அனுப்பி அவருக்கு அனுப்பி அவர் இந்த யூடியூப் இந்த இப்படி வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து அதில் பார்த்து தான் அவர் உங்களோட எடுத்து இப்போ எவ்வளோ ஆள் மகாசு அனுப்புகிறார்? அவர் இப்போ ஒரு 4-5 மாதமாக அனுப்புகிறார். அந்த பேட்டியை படுத்தவே அது அம்மா இருக்கு. போன வருஷம் போன வருஷம் பேட்டி எடுத்ததுலேருந்து இன்றைக்குள்ள கூட கிழமையாக்கா ஆடி மாதம் 7ஆம் மாதம் அம்மா மோசம் போனவ 2ஆம் தேதி பேட்டி எடுத்தவ. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு உதவி செய்ய வழிகிட்டவ. அப்போ இப்போ உங்களுக்கு அந்த இப்போயும் வந்து அண்ணா காசு அனுப்பி 20,000. அது போக உங்களுக்கு வேறு என்ன வருமானம்? வேறு அந்த இதுகளில் பார்த்து கொஞ்சம் காசுகள் கிடைச்சது எங்களுக்கு. எங்களோட பேட்டிகளோ பார்த்து ஃபோன் பண்ணி இதில் ஃபோன் பண்ணி 20,000 10,000 சாமான்கள் பிள்ளைகள் இருக்கே கிடைச்சது. எங்களோட நம்பருக்கு இப்போ உங்களை போல ஃபோன் பண்ணி ரோட்டில் வந்து நிற்கிறோம், இடம் பிடிக்க தெரியலன்னு கிடைச்சது எங்களுக்கு. வெளிநாட்டு மூலம் நம்பர் அவையல் கொடுத்தவையா? எங்களோட நம்பரை போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியல. எங்களோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கோயிலில் நிற்கிறோம், நீங்கள் ரோட்டுக்கு வாங்கணும், நான் சின்ன ஆக்களோட போகிறது 20,000 10,000 15,000 சொல்லி சாமான்கள் எல்லாம் உதவி செய்தது. சரி. அது போக வந்து இப்போ தற்சமயம் உங்களுக்கு மாதம் அவர் 20,000 வருது. அது போக வேறு என்ன உதவி உங்களுக்கு? வேறு ஒன்றும் இல்லை. கியூஆர் காசு அது இன்னும் கிடைக்கல. கியூஆர் காசு இல்லை, சமத்தி ஒன்றும் இல்லை. வேற ஒரு உதவியும் இல்லை. வேலை வந்தா போவேன் நான். சரி. இப்போ நீங்கள் வந்து இந்த வீட்டில் தனியாக இருக்கிறீங்க தானே? இப்போ காலை விடிஞ்சதுலேருந்து இரவு எல்லாம் குடிச்சேன், நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். இல்லை 24 நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க? வெளியிலோட போக மாட்டேன். வேலை வந்தா போவேன். மற்றபடி ஹாஸ்டலுக்கு போவேன் பிள்ளையோட பார்க்க. மற்ற கோர்ட்ஸ் தவணைக்கு அந்த லோயர் வந்து சொல்லுவா, அதுக்கு போவேன். பிள்ளைகளை பார்க்க போறேன். 2 இடத்த போறேன். அப்போ இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்குள்ளாக்கா இப்போ உங்களுக்கு நம்மள பகல்லையோ இரவுலையோ வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை? ஒன்றுமே ஒரு கலவு கல்லர் அப்படி யாரும் வந்து ஒரு தரம் இல்லை. இருந்தவ முந்த நாள் தான் எழும்பி போனவ இந்த வீட்டில் பின்னு காக்கள் இருந்தவ. இல்லை இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம் இருந்திருக்கிறீங்க. முதல் அம்மா இருந்தவா பிள்ளைகள் இருந்தவ. அவற்றை பிரச்சனைக்கு பிறகு ஒன்றும் இல்லை. போலீஸுக்கு எல்லாம் கொடுத்து பிரச்சனை பட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தற்சமயம் வந்து அவரை மாதிரி இப்போ உங்களோட 2வது வந்து கதவை தட்டினார் அவரை மாதிரி இப்போ இல்லை ஒரு தரம் தட்டுறையில் கொள்றேன். லைட்டை போட்டு படுத்துருப்பேன். லைட்டை போட்டு படுத்துருப்பீங்க. ஓகே. சரி. ஃபோனில் தான் பார்க்குறேன் நான். அரங்களே அதில் தான் பார்க்குறது. சரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ சரி இப்போ நான் வந்து அக்கா சம்பந்தமான விடயங்களை கேட்டறிஞ்சு கொண்டோம். ஸோ கேட்டறிஞ்சு கொண்டதில் ஒன்று மட்டும் தெரியுது வந்து உண்மையிலே இந்த வீட்டில் இருந்த அக்கா வாழ்கிறா சரியான கஷ்டம் அக்காவுக்குமே. உதவி செய்யத்தான் பண்ணும் இல்லையாண்டு இல்லை. ஆனால் அந்த உதவியை நீங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய மனநிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களான்றதும் ஒரு பக்கம் சந்தேகமாக்கா. அதே டைம் உங்களுக்கு அந்த அண்ணா ஏற்கனவே ஒரு 20,000 அனுப்புகிறார். அவர் எவ்வளோ காலத்துக்கு அனுப்புவாராம்? அது தெரியாது. அது தெரியாது. சில வேளை இந்த வீடியோ அந்த அண்ணாவும் பார்க்கலாம். அண்ணா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் உதவி செய்ய என்று சொல்லி முன் வந்து இந்த அக்காவுக்கு காசு அனுப்புகிறீங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து அனுப்புங்க அவங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போட போகிற இந்த வீடியோ மூலமாக கூட யாரும் உதவி செய்ய முன் வருவாங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது அக்கா. இப்போ நாளைக்கு வேறு யாரும் வந்த அப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட எங்களை குறையாக கதைக்கக்கூடாது. அண்ட் வந்து ஆல்ரெடி உங்களை ஒரு மீடியா யாரோ ஒரு ஆள் வந்து எடுத்துருக்கணும். என்ன எடுத்து வந்தோம் யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியாது. அவன் பேட்டிகள் கொடுத்து கதைக்கிறவ போன் வழியை. இப்போ அவன் தொடர்புண்டும் இல்லை. இப்போ நம்மளாக அவங்களுக்கு இன்னொரு ஆக்களும் உதவி செஞ்சபடியா இப்போ எங்கள் மூலமாக வேறு யாரும் உதவி செய்ய முன்பரவன் யோசிப்பேன். ஓகே இந்த அக்காவுக்கு உதவி போயிருக்குதுன்னு சொல்லி. இருந்தாலும் இப்போ தற்சமயம் நீங்கள் எங்கள்கிட்ட உதவி என்ன கேட்குறது என்ன கேட்குறீங்க? நாங்கள் இப்போ போய் அவசரமாக அந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறதுக்காக காரணாலைக்கு இருக்கு அந்த குடியேற்ற திட்ட வீடோ அங்கே போயிருக்க போறீங்களா? போயிருக்க போறீங்க அங்கே 2 பிள்ளைகளையும் எடுத்தா இருக்கலாம்னு சொன்னவன். தனியாக இருக்க வேண்டாம்டோ. பிள்ளைகள் எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதா? கடைசி மகனுக்கு இல்லை. கடைசி மகனுக்கு இல்லை. ஏன் இல்லை போனது? சைன் வைக்க வரையில்லை. அவர் சைன் வைக்க வரையில்லை.
மற்ற எல்லா இருக்குது என்ன ஓகே. அப்போ இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைகள் 2 பேரை கூட்டி கொண்டு போயிட்டு அந்த எங்கே காரணம்னா புண்ணாலிலோ வாடகைக்கு வீடு பார்த்துட்டீங்களா? போய் என்ன பார்க்கல இருக்குன்னு சொன்னவ குடுப்பமண்டு வந்து விசாரிக்க சொல்லி. யார் சொன்னது? அந்த அண்ணா இங்கே வாரவர்தான் சொன்னவர் கிடக்காமண்டு. அவர் தானே விசாரிச்சு? அவர் கொஞ்சம் உங்கள பாசம் கூட தான். அவர் எங்கட சகோதரம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டுது. சகோதரம் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்லி ஒரு உதவிகளை செய்வார் கொள்வார். ரெடி இல்லை நார்மலாக தெரியுது. அவர் கோல் காய்ச்சது நான் கேட்டுக்கொண்டு தானே இருந்தேன். என்று வந்து உங்களுக்கு இப்போ அவர் தான் உதவி செய்யறதுல கூட இதாக இருக்காரு என்ன. அப்போ அவர் வந்து உங்களுக்கு வீடு பார்த்து தரேன்னு சொல்லியிருக்கேன். அதை விட வாடகை ஒன்றுமே கதைக்கு இல்லை. ஓகே. அண்ட் வந்து இப்போ இந்த வீட்டு வாடகை கொடுக்குறீங்களா? இது 500 ரூபா வாங்குறவ. இப்போ அம்மா மோசம் போனா போல அது அந்த 500 ரூபா வாங்க யார் வர்றது? அது இந்த வீடுக்கார அண்ணா போட்டு என்ன சேர்த்து போட்டு விடுறோம் நாங்கள் 2 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு அப்படி சேர்த்து போட்டுருவீங்களா? சரி ஓகே. சரி அப்போ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம் அக்கா. உண்மையிலே வந்து இன்றைய தினம் நாங்கள் சென்னால் தொடங்கி இப்போ 2-3 வருஷமாக போகுது. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை வந்து சந்திச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேனக்கா, இப்போ நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு சரியான ஒரு மனநிலைமையில இல்லை இருப்பீங்களா இருந்தால் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. விளங்குதா? ஏதோ ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை அறியாமலே இருக்கிறீங்க. அதுதான் உண்மை. விளங்குதா? இப்போ சாதாரணமாக நான் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேங்க்கா. ஆம்பளையாக இருந்தால் கூட பயம் தானேக்கா, எதுவும் நடக்கலாம். என்ன நீங்கள் ஒரு பொம்பளையாக இருக்கிறீங்கன்றக்குள்ளே உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து விளங்குது இல்லை. அப்போ இதால் வந்து முழுமையாக உங்களுக்கு ஆபத்தாக மாறலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. சரிதானே? இப்போ நாங்கள் வந்து இன்றைய தினம் நீங்கள் மார்னிங் கால் பண்ணி அழுதுறதுக்கு நாங்கள் என்னென்று 4 பிள்ளைகளில் அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க, அவரும் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அழுதுறதுக்கு நாங்கள் வந்தோம். வந்து பார்த்தோம் நடுக்காட்டுக்கு நடுவில் இருக்கிறீங்க, கவலையாக இருந்துச்சு. அப்போ உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தோம். ஆனால் உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் ஒரு பயங்கரமானதாகவும் இருக்குது. இது இதோட நிற்க போகிறது இல்லைன்றதானக்கா உண்மை. விளங்குதா? இப்படியே நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் உங்களை தொடர்ந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நடக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் இந்த இடத்த விட்டு உங்களோட சொந்த பந்தம் யாருமே உங்களோட நல்ல மாதிரி இல்லையா? இல்லை, சகோதரங்கள் இருக்கிற எல்லாம் வசதியாக இருக்கணும். அம்மாண்ட செத்த விட்டோட எல்லாரும். ஏன் எல்லாரும் உங்களை ஒரு தனிமைப்படுத்தி விட்ட காரணம் என்ன? அவன் நான் அப்போவே தங்கட சொல்லு கேட்காம போயிட்டேன். அப்போ தொடக்கத்திலேயே விட்டுட்டேன். போனதோட தொடக்கத்தில் சொல்லு கேட்காம விட்டேன்னு சொல்லிடலாதேக்கா. 19 வயசில் நீங்கள் கல்யாணம் கட்டின உங்களோட அண்ணாக்கள் எல்லாம் உங்களை கூப்பிட்டு தான் வச்சுருந்துருக்கணும். அண்ணா விட போயிருந்தேன் நாங்கள். அப்போ அம்மாவே எல்லாரும் பிறகு போய் வந்த நாங்கள். அப்புறம் தங்களுக்கு நாங்கள் கரைச்சலாம், நீங்களும் உங்களோட குடும்பமாக இருங்க, வர வேண்டாம்னு சொல்லி நாங்கள் போகிறே இல்லை ஒன்றுக்கும். இல்லை என்னதான் இருந்தாலும் ஒரே வயசுலேருந்து வந்த ரத்தங்கள் துடிக்கும். எனக்கா சௌரம்னு சொல்லக்குள்ள கண்டிப்பாக தங்களுக்கு கரைச்சலாம், தங்களோட குடும்பத்துக்கு கரைச்சல தராதிங்க, நீங்களும் உங்களோட பாடமாக இருங்கோ, செத்த விட்டு கடமையோண்டு நாங்கள் செய்து வரோம். மற்றது உங்களையும் வேறு பிள்ளைகள் இருக்கலாம். இப்போ நார்மலாக கதைச்சி எனக்கே வந்து ஒரு சில விடயங்கள் தெரிய வரும்போது சகோதரங்களாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் சில விஷயங்களாக்கா என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் உணர்ந்து செய்கிறது இல்லை. விளங்குதா? இப்போ சில விஷயங்கள் உங்களை அறியாமலே நடக்கலாம். அப்போ வந்து எந்த சகோதரம், எந்த தங்கச்சி, எந்த அக்கா அவளை மீறி சில பிள்ளைகள் செய்கிறாளண்டேக்குள்ளே உங்களை எப்படியாவது வந்து அதுலேருந்து மீட்டெடுத்து அட்லீஸ்ட் ஓகே பார்க்க வேண்டாம், ஒரு கண்ணுக்கு முன்னால் ஒரு சேஃப்டியான இடத்துல இருந்தாலும் இருக்க நினைக்கலாம். அதுதான் ஒரு சகோதரங்களுக்கு அழகு. ஆனால் எனக்கு தெரியலை என்ன பிரச்சனைன்னு தெரியலை. மேபி அவங்களுடைய கதைச்சா தான் அது தெரியும். ஸோ அதால் வந்து நான் அவங்கள குறை கூறையில் இருந்தாலும் ஒரு சகோதரமாக நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து போகிறது தான் நல்ல மக்கள். சரி தானே? இது வந்து உங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஆபத்துக்களை கொடுக்கலாம். எப்போ போகிறீங்க? நாங்கள் இந்த மாதத்துக்கு விடணும். இந்த வீடு இந்த மாதம் இந்த வீடு விடணும். ஓகே. அவருக்கு ஒரு கோலடிங்க, அவருக்கு இருக்கா அடிச்சு கதைங்க, எனக்கு கேட்குற மாதிரி விடுங்க. இல்லைங்க நான் டயல் பண்ணிட்டேன். கீழே எல்லாம் போவீங்க. இப்போ கடைசியாக வந்து அவர்கிட்ட கொள்ளலாம். எங்கே போனீங்க நீங்கள் இப்போ தேடி கொண்டு? கீழே போனேன். வேற ஒரு ஆளுக்கு அடிக்க போனீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவருக்கு அடித்து கேளுங்க என்ன மாதிரி அந்த வீட்டில் வேலை இப்போ சரி வருமானு சொல்லி கேளுங்க. டைலாக் சிம்மு? சரி கேளுங்க. அப்படி என்ன வீடு இப்போ சரி வருமான்ட்டு கை நாடுங்க. சாப்பாடு உங்களுக்கு சத்து இல்லை பார்த்தீங்களா?
கால் பண்ண தான் கூட நடுங்குதுன்னு. அவங்க என்ன வேலை செய்கிறார்? லே மாஸ்டர் வச்சுக்கிறார். அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏன் இன்னும் கருத்து பாங்க என்னண்டாக்கா இப்போ நாங்கள் வந்தோம் சும்மா கதைச்சம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வகையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் நாங்கள் செய்யத்தானே வேணும். அப்போ உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது கையில் செலவுக்கு? என்னட்ட 5000 ரூபா இருக்கு. நம்பர் பிஸி என்று வருது என்ன? சரி பரவாயில்ல, ஒரு எடுத்த கதைப்பம். எவ்வளோ காசு இருக்குது செலவுக்கு? 5000 ரூபா வச்சுருக்குறேன். 5000 ரூபா வச்சுக்கிறீங்க? சனி ஞாயிறில் போகிறதவைய பார்க்க. யாரு? கொஸ்டலில் இருக்கிறவைய. கொஸ்டலில் இருக்கிற இப்போ அப்போ நாளைக்கு தானே நீ போவேன்? சொல்லுங்க சொல்லுங்க. நாளைக்கு தான் போவேன். ஐயா தெரியுமா? அப்போ சந்தோஷம். இப்போ நீங்கள் பார்த்து அந்த புண்ணால வீட்டுக்கு என்ன டாய்லெட் பிளாட் போடணும். அதுக்கு நார்மலாக எவ்வளோ வேணுமா? எவ்வளோண்டு தெரியும், கதைச்சா தான் தெரியும். எடுக்கணும் இல்லை அவருக்கு இன்னும் அடுத்து பாருங்க. அவருக்கு என்ன பிளேட் என்ன அந்த பிளேட் அந்த ஆடு மாடுகள் ஏறி பேஞ்சாட்டு வெடிச்சு உப்பு தண்ணியால் வெடிச்சு போச்சாமன்னு சொல்லி சொன்னவையோ. மற்ற இருந்தவ அந்த கரண்ட் பில்லையும் கட்டாமல் போயிட்டுமா? ஓ அதையும் கட்ட சொல்லி இருக்கா? ஏன்னா வீட்டை நிற்கிறேன் அடுக்கிறார் இல்லை வேலையாக தான் நிற்பினேன். இந்த நேரம் வேலையாக நிற்பினேன். அந்த வீட்டுக்கு பொறுப்பாட நேற்று அந்த அண்ணா கதைச்சவன் நான் கதைக்க சொன்னவ டாய்லெட்டும் இந்த கரண்ட் பிரச்சனையும் தான். மற்றது உப்பு தண்ணி நல்ல தண்ணிக்கு இந்த பவுசர் பண்டு வேண்டி வச்சா அடிப்பினமா தண்ணி வந்து. சரியாக்கா, இப்போ நாங்களும் இன்றைக்கு வீடியோ எடுத்துட்டோம். எங்களுக்கு நேரம் போகுது. தம்பியும் நிறைய நின்று எடுக்கிறான். அப்போ நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கான ஒரு உதவியாக நாங்கள் இன்றைக்கு ஒரு கொஞ்சம் காசு நான் தாரேனாக்கா நீங்கள் அதை பயன்படுத்தி நினைக்கிறேன். ஃப்ளட் டாய்லெட் ஃப்ளட் போடுறதுக்கு நாங்கள் தர்ற காசு காணும். ஆல்ரெடி உங்களை பேட்டி கண்டு 50,000 தந்துருக்காங்க. ஒருத்தவங்க அவங்க நீங்கள் இருந்தீங்க, அம்மா இருந்தீங்க, பிள்ளைகள் இருந்தீங்க. சரி தானே? அப்போ எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் கதைச்சு தந்தது. அப்போ இப்போ நான் உங்களோட கதைச்சு நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஒன்று நாளைக்கு ஏன் இந்தாக்காக இவ்வளோ கொடுத்தோண்டோ இல்லாட்டி ஏன் இவ்வளோ குறைய கொடுத்தனீங்கன்னு யாரும் சொல்கிற அளவுக்கு வரக்கூடாது. ஸோ நான் முடிவு பண்ணி தரது ஒரு மனச்சாட்சிப்படியான ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். அது உங்களுக்கு பயன்படவும் போகணும். சரி தானே? அப்போ நாங்கள் அந்த காசை தந்தால் நீங்கள் இன்றைக்கு அவரோட கதைச்சு இதை வச்சு நான் நிறைய நாளைக்கு இல்லை நாளாண்டைக்கு தொடங்கும் இந்த வேலை நிறைய செய்யலாம்னு சொல்ல மாட்டேன். நார்மலாக ஒரு ஃப்ளாட் போடுறேன்னு சொன்னால் ஒரு 4-5 கம்பியும் ஒரு 2-3 பேக் சீமெண்ட்டும் எடுத்தாலே காணுமாக்கா. நார்மலாக ஒரு 20,000 25,000 ரூபாய்க்கே போடலாம். சரி தானே? நம்ம ஒரு கொஞ்சம் காசு உங்களுக்கு தாரேன். நீங்கள் அதை கொண்டு ஒரு போட ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை எதுவும் காணாட்டி கொள்ளாட்டி எங்களுக்கு கால் பண்ணுங்க, பார்ப்போம். நாங்களும் இந்த வீடியோ போடுவோம் தானே. உண்மையிலே உங்களோட நிலைமை கஷ்டமாகத்தான் இருக்குதாக்கா. யாரும் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தா அப்புறம் நாளைக்கு இன்னொரு ஆக்களை கூப்பிட்டு நீங்கள் இப்படி ஒரு வந்தான் உதவி ஒன்றும் செய்ய ஓடிட்டான்னு கதைக்கக்கூடாது. இல்லை அப்படி நீங்கள் கதைக்க மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆல்ரெடி கதைச்சு அவங்கள பற்றி அவை அந்த முதல் பேட்டி எடுத்தவை அவைகளை பற்றி சொன்னதால அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுக்கா. எல்லாம் ஒரு விதிமுறைப்படி தான் நடக்கும். அந்த டைமில் உங்களோட அம்மா இருந்தவா, பிள்ளைகள் இருந்தவ, ஸோ எல்லாரையும் பார்த்து கஷ்டங்களை பார்த்து சில பேர் செய்ய முன்வந்துருக்கலாம். இப்போ நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரிக்கும் உங்களுக்கு முன்பெல்லாம் உதவி செய்ய. ஆனால் உங்களோட கதைகள் பேச்சுகள் எல்லாத்தையும் பார்ப்பினோம் தானே ஆக்கலாம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எனிவே இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கணுங்க. நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு நான் தாரேனாக்கா. சரி தானே? அதை வச்சு நீங்கள் உங்களோட அந்த ஃப்ளாட் எல்வலை செய்யுங்க, பார்ப்போம். எதிர்காலத்தில் மேலமான உதவிகள் வந்தால் நாங்கள் செஞ்சு தருவோம். நீங்கள் வேறு யார்ட்டையும் உதவி கேட்குறனாலும் கேட்கலாம். நாங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் வேறு யார்ட்டையும் உதவி கேட்குறனாலும் கேட்கலாம். அதில் ஒரு குறையும் இல்லையா? சரியா? இது ஒரு கண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குதுண்டு. 25 இருக்குது. இப்போ இது உங்களுக்கான ஒரு ஆரம்பகட்ட உதவியாக நாங்கள் செய்கிறோமாக்கா. ஏன்னா இப்போ இது இப்போ நானாக முடிவெடுத்து தரேன் உங்களுக்கு. இனி வரும் நாட்களில் வீடியோக்கள் பார்த்து யாரை முன் நான் அந்த காசு உங்களுக்கு கொண்டு தருவேன். ஸோ இதை எங்களுக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமதி சந்திரகாந்தி பிரபாகரன், முன்னை நாள் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர், விஞ்ஞான பீடம்,
அவர்களின் 9வது ஆண்டு ஞாபகார்த்தமாக அவருடைய மகன் சிவமுரளிதரன் தனது முதல் மாத ஊதியத்திலிருந்து ஒரு தொகை பணத்தை தந்துதவியிருக்கார். அந்த மாதிரி வந்து நாங்கள் மட்டக்களப்பில் வந்துட்டு 2 குடும்பத்துக்கு வந்து 25,000 வந்துட்டு கொடுத்துருந்தோம். அன்னாட ஆசைப்படி வந்துட்டு அதை 4ஆக பிரித்து கொடுக்க சொல்லியிருந்தார். ஸோ இந்த 3வது குடும்பமாக இன்றைய தினம் வந்துட்டு உங்களுக்கு அந்த காசு நான் தந்திருக்கேனக்கா. சரி தானே? சந்தோஷமா? சந்தோஷம், நன்றி. காசு கிடைச்சமைக்கு அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் பேர் சொன்னேன் தானே அவங்களுக்கு, அவருக்கு நன்றி. முரளிதரன் அண்ணா அவருக்கு நன்றி சொல்றீங்க. நன்றியோ. ஓகே. அப்போ நான் இந்த காசை நாளைக்கு கொண்டு போய் என்ன மாதிரி இந்த வீட்டை பார்த்துட்டு நான் டாய்லெட் பிரச்சனையை முடிக்கும். காசு வந்து சும்மா வாரதில்லை, தெரியும். எல்லாரும் கஷ்டப்பட்டு வார ஒரு விடயம் தானே. நான் இந்த அளவில் பார்த்துட்டு போய் பிள்ளைகளை எடுத்துருவேன் 2 பேரை. பிள்ளைகளை எடுங்கோ, பிள்ளைகளை எடுத்து பிள்ளையோட சந்தோஷமா இருங்கோ. தேவையில்லாத தொலைபேசி அழைப்புகளாக இருக்கட்டும், தொடர்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இப்போ ஒன்றும் இல்லை. இந்த தேவையான முக்கியமான வேண்டியதான் எடுத்து கிடைப்பேன். ஹாஸ்டல் லோயர் வேற வேற நம்பர்கள் இந்த உதவி செய்யறோம் எடுத்து வைக்கன பேர் என்னென்ன வைக்க நம்பர்லாம் தெரியும். இந்த பேட்டி எடுத்து போட்டவே இல்லை. என் போன் நம்பரை இந்த வீடுதாரம் பலவுதாரம் இன்னடத்தை வாங்கோட நான் இல்லை நான் வீட்டை இருக்கிறேன் இங்கே வாங்க அண்ணா சந்திக்கிறேன்னு சொல்றது. ஓ உங்களை வர ஓ இந்த டவுனுக்கு வாங்க, நாங்க வீடு ஒன்று எடுத்து தரோம் உங்களை வாடகைக்கு. நாங்க இல்ல இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு எடுத்து தரோம்னு சொல்லி நான் போக மாட்டேன் நம்பி. பிரச்சனைகள் தெரியும் அனுபவப்பட்ட நாங்கள் என்ன செய்யறேன். நானும் நம்பர் கொடுக்கட்டா வீடியோல யாரேன்னு உதவி செய்ய வேண்டாம், பிரச்சனை இல்லை. எல்லாரும் பாக்குற மாதிரி கொடுக்கட்டா நம்பரை. என்ன செய்யணும் தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட கோள்கள் வேறு கதைப்பீங்களா? உதவி செய்வதோட கதைக்கத்தானே ஒன்று நாங்கள் போக மாட்டேன் நம்பி. இன்னடத்தை செய்கிறான்டா எங்களை தேடி வந்தால் பிரச்சனை இல்லை. அதை பார்க்க கொடுக்க உங்களுக்கு உதவியை விட உபத்திருந்தான் கூட வரும். அதால் வந்துட்டு கொடுக்க பிள்ளைகளோட போய் இருந்துட்டோம்டா பிரச்சனை இருக்காது தனியாக. ஓகே. அப்போ நீங்கள் பிள்ளைகளை கூட்டிக்கணும் இந்த பொண்ணால வீட்டுக்கு போவாங்க. அவரும் இருக்கிறார் தானே, அந்த அவரும் கொஞ்சம் உதவி செய்வார். ஓகே. அவர்கிட்ட உதவியோட நீங்கள் அந்த வீட்டை பார்த்து அந்த ஃபிட் டைம் இருக்கா பார்த்து இதாண்டி போட்டு அங்கே போயிட்டு இருங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும். உண்மையிலே வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் வீட்டேந்து விழுக்கிட்ட ஒரு மனநிலைமை வேறு, ஆனால் இங்கே வந்து அக்காவை பார்த்த உடனே இருந்த மனநிலைமை வேறு, அப்புறம் இடையில் கதைச்சி கொண்டு வரும்போது வந்துட்டு இருந்த மனநிலைமை வேறு. ஸோ இந்த மாதிரி எனக்குமே வந்து மாறிக்கொண்டே வந்துச்சு உங்களோட கதைக்க பார்ப்போமாக்கா. நாங்கள் வீடியோ போகிறோம் தானே, போட்டால் ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு உதவி செய்ய முன்வந்த, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இனி வந்து நீங்கள் அந்த புண்ணால வீட்டுக்கு மாறின பிறகு அங்கே இருக்கும்போது எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் அங்கே வந்து பார்த்து உதவி செய்வோம். இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இனி வந்து உதவி செய்கிற அளவுக்கு யாரும் முன் வரவும் மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நான் கதைச்சதுபடி உங்களுக்கு கோவம் அப்படி இல்லை தானே, உங்களுக்கு வராது தானே கோவம் என்ன. அந்த மாதிரி நான் கதைச்ச விடயங்களை வந்துட்டு பார்க்குறவங்கள யாரையும் வந்துட்டு மனசை புண்படுத்த மாதிரி அமைஞ்சிருந்தாலும் அதுக்குமே வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்டா தெரியும் தானே, என்னவா இருந்தாலும் கேட்டு கதைக்க முடியுது எங்களுடைய ஒரு கடமை. அப்போ தானே சரியான விடயங்களை வெளிப்படுத்தலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.